தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. 2 நாட்களில் சவரனுக்கு 1,760 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 290 ரூபாயாக நீடிக்கிறது. 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கு விற்பனை. சவுதி அரேபியா மற்றும் ஈராக்கிலிருந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்த 2 எண்ணெய் கப்பல்கள் மேற்காசிய போர் தொடங்கிய பிறகு வளைகுடா பகுதியிலிருந்து மும்பை வந்தடைந்தன. எரிவாயு தட்டுப்பாடு என பீதியை கிளப்ப சிலர் முயற்சி என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நிலைமையை சமாளிக்க உலக நாடுகளின் தலைவர்களுடன் ஆலோசித்து வருவதாகவும் பேச்சு. மேற்காசிய போர் இந்தியர்களையும் கடுமையாக பாதித்திருப்பதாக மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. இந்திய விவகாரத்தில் வெளிநாட்டு அதிபர் ஏன் தலையிட வேண்டும் என்றும் கேள்வி. எரிவாயு விஷயத்தில் பீதியடைய தேவையில்லை என்று கூறும் பிரதமரே பதற்றத்தில் இருக்கிறார். அதானி வழக்கு எப்ஸ்டின் கோப்புகளால் பீதியில் இருக்கிறார் மோடி என்றும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. There is no need to panic, but PM himself is panicked for completely different reasons, right? So he is himself panicked. He's panicked because of Epstein. He's panicked because of Adani case. He's not able to come inside the house. You saw yesterday the Prime Minister's chair खाली पड़ी थी, अंदर नहीं पा रहे हैं. तो देश को कह रहे पैनिक मत करो, अपने आप पैनिक हैं. Thank you. நாட்டில் எங்கும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களை தடையின்றி விநியோகிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் உறுதி. The availability of petrol, diesel, aviation, turbine fuel, kerosene and fuel oil is fully assured. Retail outlets across the country are stocked and supply chains for these products are functioning normally. வணிக பயன்பாடு சிலிண்டர் விநியோகம் 10 நாட்களில் சீரடையும். மக்களவையில் ராகுல் காந்தியின் கேள்விக்கு மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பதில். கிராமப்புறங்களில் பதிவு செய்த 45 நாட்களுக்குள் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும். நகர்ப்புறங்களில் 25 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவிப்பு. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடல். மேற்காசிய போரால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இருவரும் ஆலோசனை. ஈரானில் குழந்தைகளும் பொதுமக்களும் கொல்லப்பட்டதை கண்டித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா பேசாதது ஏன்? காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி. ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு ஈரான் தரப்பு மறுப்பு. இதுபோன்ற எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை என விளக்கம். உலக வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணையை முடக்க எண்ணம் இல்லை என ஈரான் தரப்பு அதிரடி. எனினும் அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுவது உரிமை என்றும் ஐநாவுக்கான ஈரான் தூதர் அமீர் சையத் விளக்கம். தங்கள் இலக்கு அண்டை நாடுகள் அல்ல, அமெரிக்க ராணுவ தளங்கள் தான். ஈரானின் புதிய உயர் தலைவர் முஜ்தபா காமேனி தனது முதல் உரையில் திட்டவட்டம். அமெரிக்காவின் 2 எண்ணெய் கப்பல்களை ஈரான் தகர்த்த காட்சிகள் வெளியீடு. தாக்குதலில் இந்திய மாலுமி உயிரிழந்ததை உறுதி செய்தது மத்திய அரசு. துபாய்
துபாயின் மக்கள் நடமாட்டம் மிகுந்த அல் படா பகுதியில் சிறிய ரக ட்ரோன் விழுந்து விபத்து. யாருக்கும் காயங்களோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தகவல். லெபனான் மீது வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் படைகள். சிடோன் நகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 குழந்தைகள் உட்பட 9 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். இஸ்ரேல் மீது நள்ளிரவிலும் தாக்குதல் நடத்திய ஈரான் புரட்சிப்படை. டெல் அவீவ் மீது ஏவப்பட்ட ஏவுகணை இடைமறித்து அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் விளக்கம். சென்னை, திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 3வது நாளாக பெட்ரோல் நிலையங்களில் குவிந்த மக்கள். வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப அலைமோதும் மக்கள் கூட்டம். பரவிக்கிட்டு தான் சார் இருக்கு. ரெண்டாவது வந்து பெட்ரோல் பங்கை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் போடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஸ்டாக் முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா அடுத்த ஸ்டாக் வந்தால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் பீதியை கிளப்பி விடுறாங்க. ஆனால் இங்கே கேட்ட அளவு போதிய அளவு எங்களுக்கு ஸ்டாக் இருக்குன்னு சொல்கிறாங்க. தட்டுப்பாடு இல்லை என்று கூறினாலும் வாகன ஓட்டிகள் நம்ப மறுப்பதாக பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் ஆதங்கம். கழிப்பறை கூட செல்ல முடியாத அளவுக்கு பணிச்சுமை அதிகரித்திருப்பதாகவும் வேதனை. உள்ள பம்பு பிடிச்சோம்னா வெளில போறது முடியல. இந்த கூட்டம் முடிஞ்சாதான் சாப்பாடு எடுத்து தான் அந்த பொன்பாத்து கூட போக முடியல. திருவாரூர் மாவட்டத்தில் கேன்களில் பெட்ரோல் டீசல் வழங்க தடை. அச்சம் காரணமாக கேன்களிலும் மக்கள் வாங்கிச் சென்ற நிலையில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. எரிபொருள் தட்டுப்பாடு பற்றி அச்சப்பட வேண்டாம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் மக்களுக்கு வேண்டுகோள். போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருப்பதாகவும் முதல்வர் விளக்கம். தமிழ்நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கிடைப்பதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம். அச்சத்தில் அதிக அளவில் பெட்ரோல் டீசல் வாங்க வேண்டாம் என அறிவுறுத்தல். மதுரையில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்ட 398 கேஸ் சிலிண்டர்கள் பறிமுதல். சிலிண்டர்களை பதுக்கிய 2 குண்டர் சட்டத்தில் கைது. உத்தரப்பிரதேசத்தில் 524 எரிவாயு சிலிண்டர்களுடன் திருடப்பட்ட லாரி மீட்பு. சிலிண்டர்களை 13 லட்சம் ரூபாய்க்கு விற்ற 7 பேரை கைது செய்தது காவல்துறை. தமிழகம் முழுவதும் இண்டக்ஷன் ஸ்டவ் விற்பனை அதிகரிப்பு. கேஸ் சிலிண்டருக்கு பதில் மாற்று பயன்பாட்டிற்கு மாறும் மக்கள். கேஸ் சிலிண்டர் விநியோகத்தில் தடை ஏற்படும் என அஞ்சும் மக்கள். மதுரை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் விறகு விற்பனை திடீர் அதிகரிப்பு. முதல்ல ஒரு டன்னுக்கு 2500 3 ரூபா போகுது. இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுனால 4 ரூபா வரையும் போயிட்டு இருக்கு. நல்லா இன்னைக்கு ஆனால் இந்த அளவுக்கு ஏறும் யாருமே எதிர்பார்த்தது இல்லை. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 4 டன் 5 டன் கொடுப்போம். இன்னைக்கு ஒரு டன் சேர்த்து கொடுக்குற மணிக்கு இருக்கு. தமிழகத்திலிருந்து அரபு நாடுகளுக்கு கப்பலில் அனுப்பிய முட்டைகள் சென்று சேராமல் காலாவதியாகும் அபாயம். 3.5 கோடி முட்டைகள் தேக்கமடைந்திருப்பதால் நாமக்கல் ஏற்றுமதியாளர்கள் பரிதவிப்பு. மேற்காசிய போர் காரணமாக கோவில்பட்டியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கடலை மிட்டாய் தேக்கம். வெளிநாட்டு ஆர்டர்கள் ரத்து செய்யப்படுவதாக உற்பத்தியாளர்கள் வேதனை. திருவள்ளூர் அருகே தனியாக வசித்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் 3 பேர் கைது. விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி கொலை வழக்கில் நீதி கேட்டு 10 மணி நேரம் நெடுஞ்சாலையில் நீடித்த போராட்டம்.
அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு கலைந்து சென்ற உறவினர்கள் குடும்பத்தாரிடம் தயவுசெய்து நீங்கள் காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு தாருங்கள். உறுதியாக விரைவிலே குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு. விரைவிலே குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட உரிய தண்டனை வாங்கி தரப்படும் என்ற உத்தரவாதத்தை அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட நான் இன்னைக்கு அவங்க தாய் தந்தை மற்றும் அவருடைய சகோதரியார்ட்டும் கூறிவிட்டு வந்துள்ளேன். தமிழ்நாடு முழுவதும் வரும் 17ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கே பழனிசாமி அறிவிப்பு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சமூகத்தை நாகரிக சமூகமாக கருத முடியாது என கமல்ஹாசன் வேதனை. மகாநதி திரைப்பட வசனத்தை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்திருப்பதாக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் தகவல். குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும் பேட்டி. இரண்டாயிரத்தி 21 422 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவான நிலையில் 2025 401 குறைவு. தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் விளக்கம். சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக நாளை டெல்லி செல்ல தவேக தலைவர் விஜய் திட்டம். 15ஆம் தேதி விஜய் ஆஜராக உள்ள நிலையில் முந்தைய நாளே டெல்லி செல்வதாக தகவல். அரசியலுக்கு வர முயன்ற ரஜினிகாந்தை திமுக மிரட்டியதாக தவேக நிர்வாகி ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. மன வலிமை அதிகமாக இருப்பதால் தான் திமுகவுக்கு எதிராக விஜய் நிற்பதாகவும் பேச்சு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க. கட்சியின் பெயர் சின்னத்தை பயன்படுத்துவதை எதிர்த்து அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு. ராமதாஸின் வழக்குக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. அதிமுகவின் கொடியை சேதப்படுத்திய வழக்கை முடித்து வைக்க கோரிய மனுக்கள். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்பு வரும் 15 அல்லது 16ஆம் தேதி அட்டவணை வெளியாகும் என்று தகவல். மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பரப்புரை பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க திட்டம். சட்டமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்குகிறார் ஓ பன்னீர்செல்வம். திமுகவில் இணைந்த நிலையில் முதற்கட்டமாக தென்காசி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரப்புரை. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 10 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதிமுகவுக்கு ஜான் பாண்டியன் கோரிக்கை. நாங்க ஒரு 10 தொகுதி கேட்டிருக்கோம். பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவு செய்யப்படும். எந்த மாற்றமும் இல்லை. நாங்க ஒரு 10 தொகுதி கேட்டிருக்கோம். பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவு செய்யப்படும். எந்த மாற்றமும் இல்லை. அதிமுகவில் இணைந்தார் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி காளியம்மாள். சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் ஐக்கியம். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை நாளை தொடங்கும் என அறிவிப்பு. தலைமை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஒப்புதல் அளித்த நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
பல்வேறு மாவட்டங்களில் அதிகாலையில் கடும் பனிமூட்டம். மயிலாடுதுறையில் வயல்வெளிகள், சாலைகளே தெரியாத அளவுக்கு சூழ்ந்த பனி.